ஆம், இந்த இலக்கிய வழி நிகழ்ச்சியில் என்னை ஒரு கருத்தாளராக இங்க உரையாற்ற அழைத்திருக்கக்கூடிய ஆம், கனடாவில் இருக்கக்கூடிய அகில் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நெருங்கிய தோழி ராஜலட்சுமி அவர்களுக்கும் மற்றும் இங்க என்னோடு உரையாற்ற ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஆம், மனிஷி, இல்லோடு சிவா, மதிப்பிற்குரிய பேராசிரியர் பிரேமா அம்மா, இவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். நான் வந்து அமிர்தவள்ளியோட 2 நாவல்களையுமே படிச்சிருக்கேன். அந்த வகையில முதல் நாவலுக்கே நான் வந்து மதிப்புரை எழுதி தரேன்னு சொன்னேன். ஆனா கொஞ்சம் பாதியிலே விட்டுட்டேன் அத. அதுக்கப்புறம் தொடர்ந்து என்னால அத பண்ண முடியல. அதாவது செங்கேணிங்கிற முதல் நாவல் வழி தமிழ் புனைவு இலக்கிய பரப்பில் கால் வைத்தவர் எழுத்தாளர் அமிர்தவள்ளி. அவருடைய முதல் படைப்பே தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை வழங்கும் சிறந்த நாவலுக்கான பரிசு பெற்றமை பாராட்டத்தக்கது. இந்த நாவல் 2021ஆம் ஆண்டிற்கான பரிசை இருக்கிறது. நெய்தல் நிலத்தில் வாழக்கூடிய பெண்களின் பாடுகளை, விருப்பமற்ற மனவாழ்வை, சந்தேகத்தால் அலைகழிக்கப்பட்டு சமூக தூற்றுதலுக்கு உள்ளாதலை, மாற்றி மாற்றி பாலியல் சுரண்டலுக்கு ஆட்பட்டு பல்வேறு இன்னல்களுக்கு இடையேயும் தன்னுடைய குழந்தைகளை காப்பாற்றி கரை சேர்க்கும் செங்கேணி என்னும் பெண்ணை மையமிட்டதாக அவருடைய முதல் நாவல் அமைந்திருந்தது. இந்த 2வது நாவல் அந்த முதல் நாவல் புகழ் பெற்றது, வரவேற்குரியது என்பது போலவே கால் நனைத்த பொழுதுகள் என்கிற இவருடைய 2வது நாவலும் 9, 10 வயதுகள் மட்டுமே ஆன 4வது, 5வது படிக்கிற அந்த குழந்தைகளை பற்றிய அவங்களுடைய மனவியல்பை, அவங்களுடைய உலகத்தை பற்றிய புனைவாக அமைந்திருக்கிறது. ஒரு கடலோர கிராமத்து குழந்தைகளுடைய அன்றாட வாழ்க்கை, அவர்களுடைய வறுமை, அவர்களுடைய ஒற்றுமை, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த சுதந்திரமான மனப்போக்கு, அதாவது பேதமற்ற அந்த நட்பு, இதெல்லாம் அந்த நாவல் ரொம்ப அழகா அவங்க பண்ணியிருக்காங்க, சித்தரிச்சிருக்காங்க. இந்த நாவலை படிக்கிற போது 80, 90கள்ல நாம வாழ்ந்த வாழ்க்கைய அது அப்படியே படம் பிடிச்சு காட்டுற மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த பிள்ளைகள் இரவு பகல் என்ற அந்த கால வரையறை இல்லாம, ஆண் பெண் என்கிற பேதம் இல்லாம எல்லா நேரமும் சுத்தி திரிகிறார்கள். இப்படி இவர்கள் விளையாடுவதற்கு காரணம் இன்றைக்கு நாகரிகம் வளர்ந்த பிறகு தோன்றிய அறிவியல் உபகரணங்களோ அல்லது வசதி வாய்ப்புகளோ இல்லாத ஒரு சூழலில் அவர்கள் வாழ்கிறார்கள் என்பதனால அந்த நேசமும் அன்பும் கள்ளம் கபடமற்ற மனப்போக்கும் அவர்களிடத்துல நிலவியது என்பதுதான் உண்மை. இன்றைக்கு தொழில்நுட்பங்களும் அடுக்ககங்கள் போன்றவையும் அதுவும் இல்லாம இன்னைக்கு பாலியல் வன்கொடுமைகள் நிறைய நடக்கிறதுனால குழந்தைகளை எந்த வயது என்று இல்லாமல் எல்லோரையும் வெளியில் விட்டுவிட்டு பெற்றோர்கள் நிம்மதியாக வீட்டில் இருக்க முடியாத ஒரு சூழல் நிலவுகிறது. அப்படியெல்லாம் இல்லாத ஒரு காலகட்டத்துல அதே மாதிரி கள்ளம் கபடம் இல்லாத அவருடைய உலகத்தை புனைவாக நமக்கு தந்திருக்கிறார்கள். அவங்க கிட்ட உணவு, உடை, இருப்பிடம் போன்ற வசதி குறைபாடுகள் இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையை அவர்கள் நிறைவோடு வாழ்பவர்களாகத்தான் இந்த நாவல் காட்டுகிறது நமக்கு. இன்னைக்கு இந்த மாதிரி அவலங்கள், பாலியல் வன்முறைகள் போன்ற அவலங்கள் இல்லாத, மழைகள் கூட வன்புணர்வுக்கு ஆளாகிற இந்த மாதிரி நிலைப்பாடுகள் எல்லாம் அற்ற ஒரு புனைவை இந்த நாவல் நமக்கு காட்டுகிறது. அந்த விளையாட்டு பருவத்தை என் போன்றவர்களுக்கு கூட நினைவில் மீட்டு தருவதாக இந்த நாவல் அமைந்திருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் வாழ்ந்த, அதாவது 80, 90களில் இளமை பருவத்தில் இருந்த நாங்கள் கூட இப்படித்தான் இரவுகள்ல நிலா கும்பல், கண்ணாமூச்சி, அவங்க சொன்ன அத்தனை விளையாட்டுகளும் நாங்கள் விளையாடிய விளையாட்டுகளாகவே இருந்தன. அது மாதிரி ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகள் என்கிற பால் வேறுபாடு இல்லாமல் யார் வேணா யார் வீட்டுக்கு வேணா போவோம், எங்க வேணா சாப்பிடுவோம், அவங்க எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடுவோம், இப்படியெல்லாம் வாழ்ந்த ஒரு காலகட்டத்தை நமக்கு மீட்டு தருவதாக இந்த நாவல் அமைந்திருக்கிறது. இந்த நாவல்ல 6 சிறுவர்கள், 4 பெண் குழந்தைகள், 2 ஆண் குழந்தைகள், கவினா, சக்திவேல், தமிழ்மொழி, அபிதா, சுமதி, மனோகர், இந்த 6 பேரும் கொண்டிருக்கக்கூடிய நட்பை காட்டுவதாக அவங்களுடைய அன்பு, அவங்களுடைய கோபம், அவங்களுடைய நேசம், அவங்க பகிர்ந்து சாப்பிடுற அழகு, அவங்களுடைய விளையாட்டு உலகம், இதையெல்லாம் நம்முடைய கண் முன்னாடி இந்த நாவல் காட்டுகிறது.
பள்ளியில சீருடை தராங்க, அந்த யூனிஃபார்ம் தராங்க. அந்த யூனிஃபார்ம் ஒரே சைஸ்ல இருக்கு. அப்ப இதுல வருகிற கவினா என்கிற பெண் வந்து கொஞ்சம் பருமனா இருக்கா. அதே மாதிரி ஒல்லியா இருக்கிற பெண் சுமதி போன்றவர்களுக்கு அது பொருந்தாம இருக்கு. கவினா போன்றவர்களுக்கு அந்த கொக்கியை எடுத்து இடுப்புல மாட்ட முடியாத மாதிரி, எப்போ தெரிச்சிருமோ அப்படின்ற மாதிரி இருக்கு. இதையெல்லாம் கூட இந்த நாவல்ல ரொம்ப அழகா பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தைகள் பள்ளி செல்லுகிற நேரம் தவிர மற்ற எல்லா நேரங்களிலுமே அந்த சீருடை, அதாவது யூனிஃபார்மோட சுத்துற மாதிரி தான் உன்னுடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அந்த குழந்தை கேட்கும், எனக்கு இது வேற ட்ரெஸ் வாங்கி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அம்மா சொல்லுவாங்க, மாரியம்மா என்கிற கவினோட அம்மா சொல்லுவாங்க, தீபாவளிக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அப்போ வந்து அந்த பொண்ணை சமாதானப்படுத்திடுவாங்க. ஆனா தீபாவளி போயிடும், யூனிஃபார்ம் வாங்கி தர மாட்டாங்க. அப்புறம் கேட்ட பொங்கலுக்கு வாங்கி தரேன். அப்புறம் அந்த பொண்ணு சொல்லுவா, இப்படிதான் ஒவ்வொரு வருஷமும் நீ சொல்ற, தீபாவளிக்கு கேட்டா பொங்கலுக்கு, பொங்கலுக்கு கேட்டா தீபாவளிக்கு, இப்படியே மாத்தி மாத்தி சொல்றேன், நான் இந்த ட்ரெஸ்ஸே போட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்கூலுக்கு போகும்போது அந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப டைட்டா இருக்கிறதுனால எப்போ வந்து கொக்கி அவுத்துக்குமோன்றதுனால மேல ஒரு பழைய ரிப்பனை போட்டு கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு முன்ஜாக்கிரதையோட பள்ளிக்கு போற மாதிரி அந்த நாவல் அமைஞ்சிருக்கு. அதுல அவங்களுடைய இந்த ஏழ்மையை அங்க புலப்படுத்தியிருக்கிறாங்க. ஆஹ் இப்ப அதுவும் இல்லாம பெரும்பாலான வீடுகள்ல அவங்க இரவு மட்டும்தான் சமையல் பண்றாங்க. சில வீடுகள்ல அதுலயும் கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க மதிய உணவும் செய்யறாங்க. அந்த இரவோடு இரவாக சமைக்கப்படுவது, காலையில மீதி இருக்கிறத சாப்பிட்டு பள்ளிக்கு போயிடுறாங்க. பள்ளியில தரப்படுகிற மதிய உணவை தான் அவங்க சாப்பிடுறாங்க. சில நேரங்கள்ல மதிய உணவை வாங்கிட்டு போயிட்டு வீட்டுல அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ உடம்பு சரியில்லைன்னா அந்த சாப்பாட்டை கொண்டு போய் கொடுக்குற நிலைமை கூட இந்த பிள்ளைங்களுக்கு இருக்கு. அப்படி வந்து ஒரு போதாமையோடு வறுமையோடு தான் நம்முடைய வாழ்க்கை அமைகிறது. மற்ற நாட்கள்ல, அதாவது பள்ளியில கொடுக்குற சாப்பிடுற சாப்பாட்டை வந்து வாங்கி சாப்பிட்டாலும் விடுமுறை நாட்கள்ல இந்த குழந்தைகளுக்கு அந்த மதிய உணவு என்பது எட்டாக்கனியா இருக்கு. அப்ப இந்த குழந்தைகள் வந்து கையில வச்சிருக்கக்கூடிய காசை வச்சுக்கிட்டு இட்லிக்கு அம்மா கிட்ட இட்லி வாங்கி சாப்பிடுறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா கடலோரத்துல இருக்கிறதுனால நண்டு, எலி, பூச்சி, இறால் இந்த மாதிரி உயிரினங்களை பிடிச்சு அதை சுட்டோ அவிச்சோ சாப்பிட்றாங்க. அம்மா அப்பா கொடுக்குற 10 பைசா 20 பைசாவை சேர்த்து வச்சுக்கிட்டு அதுல என்ன தின்பண்டங்கள் கிடைக்குதோ அதை வாங்கிட்டு காசு யார் வச்சிருக்காங்களோ அவங்க மட்டும் சாப்பிடாம அவர்கள் எல்லோரும் நீ சாப்பிடு பகிர்ந்து பகிர்ந்து ஒவ்வொருத்தரும் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிட்றாங்க. இப்ப இதெல்லாம் பாக்குற போது அவங்களுடைய அந்த ஒற்றுமையும், அதாவது வறுமையில இருந்தாலும் அவங்க எப்படி ஒரு நட்போடையும் ஒற்றுமையோடையும் இருந்தாங்க அப்படிங்கிறது இந்த நாவல்ல அவர் பதிவு பண்ணியிருக்காங்க. அமிர்தவள்ளி இந்த கவினா உட்பட 6 நண்பர்கள் குழுவோடு ஒரு ரிசர்ச் ஒர்க்காக ஆய்வின் பொருட்டு ஆங்கிலோ இந்தியன் ஒருத்தவங்க வராங்க. கெலோ அப்படின்னு அவங்களோட பேரு, வெள்ளைக்கார பெண். இவங்களும் அந்த பெண் குழந்தைகளோட குழந்தையா மாறி அவங்களுடைய நட்பு வந்து, ஏன்னா அவங்க ஒரு ஆர்ஃபனேஜ்ல வளர்றாங்க, அப்பா அம்மா இல்லாம வளர்கிற பெண் என்பதனால இந்த அன்பு வந்து அவங்களுக்கு கிடைத்தற்கரிய ஒரு பொருளா இருக்கு. அதனால வந்து இந்த குழந்தைகளோட நேசத்தையும் அன்பையும் அவங்க அனுபவிச்சுட்டு இந்த குழந்தைகளை பெரிய மனம் இல்லாம இவங்களோட ஒரு குழந்தையாவே இவங்க வாழ்ந்துடுறாங்க. இவங்களும் ஒரு அங்கமா ஜாதி பேதம் பார்க்காம, உயர்வு தாழ்வு, பொருளாதார வேறுபாடு இதெல்லாம் பார்க்காம அவங்களும் வந்து அவர்களோட ஒருங்கிணைஞ்சு ரொம்ப சந்தோஷமா அவங்களோட என்ன செய்றாங்க, அந்த குழந்தைகளோட விளையாடுறாங்க. ஆஹ் இந்த வெள்ளந்தியான அந்த பாசம் வந்து ஒரு தனிச்சுவையை இந்த நாவலுக்கு கொடுக்குது. இந்த குப்பத்து சிறுவர்களோட சேர்ந்து அந்த வெள்ளைக்கார பெண் வந்து காற்றாடி சுத்துறாங்க, கடல்ல விளையாடுறாங்க, கூட்டாஞ்சோறு சமைக்கிறாங்க, பொம்மைக்கு பிறந்த நாள் கொண்டாடும் போது அந்த பொம்மையை வச்சுக்கிட்டு அதுக்கு வந்து புருவம் வரைகிறது, அவங்களோட லிப்ஸ்டிக் போடுறது, கண்ணுக்கு மை தீட்டுறது, அதுக்கு ஜடை பண்ணி விடுறது, இதெல்லாம் அந்த குழந்தையோட குழந்தையாவே அவங்க மாறிடுறாங்க. அந்த குழந்தைகளை உப்பு மூட்டை தூக்கிக்கிட்டு சுத்தி வராங்க. அப்புறம் சின்ன சின்ன பரிசு பொருட்கள் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க. ஆஹ் ஆங்கிலம் தெரியாத இந்த குழந்தைகளும் ஜாட மூலமா அவங்க கிட்ட பேசுறது, அவங்க சொல்ற இங்கிலீஷ் இவங்க கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு சில வார்த்தைகளை இவங்க திருப்பி பேசுறது, இதெல்லாம் பாக்குற போது நாமும் அப்படியே நேர்ல பாக்குற மாதிரி, நாமும் அவங்க கூடிய வாழற மாதிரி ஒரு ஒரு மொழி நடை அமிர்தவள்ளிக்கு கை வந்திருக்கு. இந்த மொழி நடை, அதாவது நம்ம நிறைய உணர்வோம், ஆனா அதை வந்து எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாது. ஆனா அந்த ஆங்கிலம் தெரியாத குழந்தைகள் பேசுறதும், அதுக்கு இந்த வெள்ளைக்கார பெண் சொல்லுகிற பதிலும் புரியாமையும், இப்படி அந்த காட்சியை வந்து நமக்கு நேரடியா இருந்து பாக்குற மாதிரியே நமக்கு வந்து அதை உணர்த்தி இருக்கிறாங்க. அது வந்து ஆசிரியருடைய திறம், அது பாராட்டத்தக்கது.
இந்த கெலோ வந்து ஆய்வு பண்ணி முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பி போறாங்க. அந்த பிரிவை தாங்கிக்க முடியாம இந்த குழந்தைகள் எல்லாருமே என்ன செய்றாங்க, மாத்தி மாத்தி அழறாங்க. அப்ப அது மட்டும் இல்லாம இந்த குழந்தைகள் அப்படி இப்படி சேர்த்து வச்ச காசை வச்சுக்கிட்டு அந்த வெள்ளைக்கார பெண்ணுக்கு சின்ன சின்ன பரிசு பொருட்களை வாங்கி கொடுக்குறாங்க. சேமிப்புல இருந்து மோதிரம், மணி வச்ச கம்மல், சாந்து பொட்டு, பிபி, கடல் குதிரை, இப்படி பரிசு பொருட்களை நிறைய வாங்கி தராங்க. அப்ப அந்த வெள்ளைக்கார பெண்ணும் இவர்களுக்கு பரிசு பொருள் கொடுக்குறாங்க. ஆண் குழந்தைகளுக்கு காரும், பெண் குழந்தைகளுக்கு பொம்மையும் வாங்கி தராங்க. தன்னுடைய நெருங்கிய தோழி கவினாவுக்கு மட்டும் ஒரு பீட்ரூட் கலர்ல ஒரு ஏரோப்ளேனும் ஒரு காந்த துண்டும் கொடுக்குறாங்க. அப்புறம் இது எது கிடைச்சாலும் அந்த பெண் சாப்பிட்றத பிரெட்ல இருந்து அங்க கிடைக்கிற எல்லாத்தையும் ஹாஸ்டல்ல கொடுக்குற யூத் ஹாஸ்டல்ல கொடுக்குற உணவுப் பொருட்களை கொண்டு வந்து இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கறதும், இந்த குழந்தைங்க வீட்டுல எது செஞ்சாலும் அவிச்ச மல்லாட்டையில இருந்து வருஷ பொறுப்பன்னைக்கு செய்யற வடையாகட்டும் எல்லாம் எதுவாகட்டும் கொண்டு வந்து கெலோவுக்கு ஊட்டுறதும் பாக்குற போது எப்படி ஒரு கள்ளம் கபடம் இல்லாம ஒரு வெள்ளைக்கார பெண்ணும் இந்த குப்பத்து சிறுவர்களும் ஒரு நட்போட இருந்தாங்க அப்படிங்கறத இங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. கவினாவோட வீட்டுக்கே ஒரு சமயம் போயிட்டு சாப்பிட்றாங்க. வடை பாயசம் அப்பளம்லாம் வருஷ பொறுப்பன்னைக்கு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே இந்த அம்மா வெள்ளைக்கார பெண் வந்து 10 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்ப அவங்க அம்மா மாரியம்மா சொல்றாங்க, யாராவது இந்த மாதிரி நம்ம வீட்டுல வந்து சாப்பிட்டாங்க, அவங்க வீட்டுல காசு எல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு பெருந்தன்மையோட அவங்க கொடுக்குற காசை மறுத்துறாங்க. அப்ப ஏழையாக இருந்தாலும் அந்த தன்மானத்தோடு பெருந்தன்மையோடு வாழ்கிற வாழ்க்கை வந்து அவங்களுக்கு உரியதாக இருந்தது அப்படிங்கிறத இந்த நாவல் நமக்கு புலப்படுத்துது. அதாவது சோலை தானங்குப்பத்து சிறுமியோடு ஒரு சிறுமியாகவே உயிருக்குயிரா இந்த வெள்ளைக்கார பெண் அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வறுமையிலும் செம்மாப்போடு வாழ்கிற மாரியம்மா போன்ற படைப்புகளையும் நம்ம இங்க பாக்குறோம். அப்புறம் விடுமுறை நாட்கள்ல காந்தத்தை எடுத்துட்டு போயிட்டு இரும்பு சேகரிக்கிறது, பெட்டி கடைகள்ல பொட்டலம் அடிக்கிறது, அந்த கூட்டம் அதிகமான நேரத்துல அந்த சோவைன்னு ஒரு பெண்ணோட கடையில போயிட்டு வியாபாரத்துல உதவி பண்றது, அப்புறம் பீர் பாட்டில், பாட்டிலோட மூடி இதெல்லாம் சேகரித்து குஷால் கடையில கொண்டு போயிட்டு போட்டுட்டு காசு வாங்குறது. அப்படி சிறுக சிறுக சேமிச்ச பணத்தை ஒரு பெண்ணோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னும் போது அவளுக்கு கொடுத்து உதவுறாங்க. அதே மாதிரி அந்த பணத்தை சேர்த்து வச்சு கெலோவுக்கு பரிசு பொருள் வாங்குறாங்க. இப்படி அந்த குழந்தைகள் வந்து ஒரு பேதம் இல்லாம தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசா இருந்தாலும் மற்றவங்களுக்கு உதவணுன்ற மனப்பான்மையோடு வாழறத நம்ம பார்க்க முடியுது. இன்னும் கேட்டீங்கன்னா நாம 80, 90களில் நான்லாம் விளையாடின பல விளையாட்டுகளை இந்த நாவல் வந்து நமக்கு படம் பிடிச்சு காட்டுது. அதாவது ஒரு பனை ஓலையில செய்யப்பட்ட காத்தாடியில வண்டி மை தடவிட்டு ஒரு வேலை முள் அதுல குத்தி ஒரு சோள தக்கையில செருகிட்டு எடுத்துட்டு ஓடுறது, அப்புறம் சில்லி ஆடுறது, நொண்டி ஆடுறது, கண்ணாமூச்சி, பச்சை குதிரை தாண்டுறது, உப்பு மூட்டை சுமக்கிறது, மெல்ல வந்து கிள்ளிட்டு போன்னு சொல்றது, இந்த மாதிரி பல விளையாட்டுகள். அந்த குழந்தைகள் கடல்ல குதிச்சு விளையாடின மாதிரியே நாங்களாம் ஏரி குளத்துல போயிட்டு நண்பர்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து விளையாடி இருக்கோம். இப்படி பல விளையாட்டுகளை அவங்க வந்து காட்டுறாங்க. மணல்ல வீடு கட்டுறது, இப்படி இளமை பருவ விளையாட்டுகள் பலவற்றை இதுல வந்து நமக்கு அவங்க காட்சிப்படுத்துற போது நம்ம விளையாடின அந்த விளையாட்டுகளும் நம்மளோட சேர்ந்து விளையாடின தோழர்களும் நமக்கு ஞாபகம் வர்றதை யாருமே தவிர்க்க முடியாது. இப்படி பல விளையாட்டு, அதுக்கான விதிமுறைகள், இதெல்லாம் ரொம்ப அழகா இந்த நாவல்ல அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த அதே மாதிரி இந்த பெண்தங்கிய பகுதிகளில இருந்து வருகிற இந்த குழந்தைகளுக்கு தான் வாங்குற ஊதியத்துக்கு தகுந்த மாதிரி உண்மையா உழைக்காம பல ஆசிரியர்கள் அங்க வந்து தூங்குறது, பான் பராக் போடுறது, இப்படிப்பட்ட பழக்கங்கள் உடையவர்களாக இருப்பதும், அதுல விமலா டீச்சர்னு ஒரு டீச்சர் மட்டும் நேர்மையா கடைசியில வந்தாலும் அவங்க வந்து நிறைய ஆங்கில ஆசிரியர், அதாவது 5வது படிக்கிற வரைக்கும் கிராமப்புறங்கள்ல படிக்கிற குழந்தைகளுக்கு ஏபிசிடி தவிர எதுவுமே தெரியாது. இப்ப நாங்க வாழ்ந்த காலத்துலயும் அப்படிதான். மிஞ்சி போனா ஏ ஃபார் ஆப்பிள் அந்த 26 எழுத்துக்கு உரிய சொற்களை மட்டும்தான் சொல்லி தருவாங்க. வேற எதுவும் நமக்கு எழுத்துக்கூட்டிலாம் படிக்க தெரியாது. அதே மாதிரிதான் இந்த குழந்தைகளுக்கும் ஒரு நிலை இருக்கு. ஆங்கிலத்தை படிக்க முடியாம 5வது முடிச்ச உடனே அவங்கவுங்க குலத்தொழிலுக்கு திரும்பி போயிடுறாங்க. ஆனா அந்த விமலா டீச்சர் வந்த பிறகுதான் வந்து இவங்களுக்கு ஆங்கிலம் வந்து ரொம்ப கடினமான மொழி கிடையாது என்பதையும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தைகளுக்கு உத்வேகத்தோட நம்பிக்கையூட்டி படிக்க வைக்கிறது நம்ம பார்க்க முடியுது. அப்புறம் சுத்தமா இருக்கிறது, அழுக்கு இல்லாம ஆடை போடுறது, நேரத்துக்கு வர்றது, சாப்பாடு பரிமாறுறது, இப்படி அந்த டீச்சர் வந்து ரொம்ப அழகா இங்க ஒரு நல்ல ஆசிரியராக இங்க காட்சிப்படுத்தப்படுறாங்க. பல பேருக்கு இவங்க அதாவது செல்ல பேர் வைக்கிறாங்க, நிக்னேம் வைக்கிறாங்க. போண்டா சார், கிளி டீச்சர், குள்ளவாத்து, பெல்ட் வாத்தியார், தூங்குமூஞ்சி வாத்தியார்,
பல அப்படி பட்டப்பெயர்களை வச்சிருக்காங்க. இப்படியெல்லாம் படிக்கும்போது ஆசிரியர் பணிபுரிகிற நம்மளுக்கு யார் என்ன பேர் வச்சிருக்காங்களோன்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு பார்க்கறதுக்கும் ஒரு எண்ணம் எழுவதும் தவிர்க்க முடியாததா இருக்கு இதுல. இந்த நாவல்ல இருக்கிற ஒரு தமிழாசிரியரை பற்றி ரொம்ப அழகான ஒரு விவரணைய கொடுத்திருக்காங்க அமிர்தவள்ளி. முதல் வகுப்பு எப்போதும் தமிழ் வகுப்பு தான். கமலா டீச்சர் வந்தாள். அவளுக்கு 45 வயது இருக்கும். முகத்தில் நிறம் தெரியாத அளவுக்கு மஞ்சள் பூசி இருந்தாள். 4 சைஸில் பஞ்சு பொட்டு வைத்திருந்தாள். வகிட்டில் குங்கும பொட்டு வைத்திருந்தாள். அளவான முடி, ஒற்றை பின்னல், பின்னி முள்ளரும்பு பூ வைத்திருந்தாள். இதுவரைக்கும் சிரித்து பேசியதில்லை. எப்பொழுதும் கண்டிப்புதான். தமிழ் எழுத்துக்கள் 247 எல்லோருக்கும் தடுமாற்றம் இல்லாமல் தெரிந்திருக்க வேண்டும். கீழ் மேலாக இடவலமாக பிறம்ப எங்க வச்சாலும் அந்த எழுத்து ரொம்ப சரியா சொல்லணும். இல்லைன்னா அந்த அவங்க வச்சிருக்கக்கூடிய பிறப்பங்குச்சி முதுகையும் தொடையும் பதம் பார்த்துரும். இப்படி அந்த ஆசிரியரை பத்தி இவங்க சொல்லிட்டு போறாங்க. இப்ப அமிர்தவள்ளிக்கு அமைந்த தமிழ் ஆசிரியராக இருக்குமோ இவங்க அப்படின்னு என்ன தோன்றுகிறது. ஏன்னா இவங்களும் ஒரு தமிழ் ஆசிரியரா இருக்காங்க. அப்புறம் இந்த தமிழ்ல இப்படி ஒரு நாவல், இப்படி 2வது நாவலை கூட ரொம்ப அழகா இவங்களால எழுத முடியுதுன்னா இவர்களுக்கு அமைந்த ஒரு ஆசிரியருடைய அந்த வழிகாட்டுதல் கூட இதுக்கு காரணமா இருக்கலாம் அப்படின்னு என்ன தோன்றுகிறது. இந்த மாதிரி ஆசிரியருக்கு இப்படிப்பட்ட மாணவர்களை உருவாக்குறதுல ஒரு பெரிய பங்கு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த நாவல் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் 5ஆம் வகுப்பு தொடக்கத்துல பள்ளிக்கு வர விமலா டீச்சர் தான் இவங்களுக்கு ரோல் மாடலா இருக்காங்க. இப்படி இருக்கணும், அன்பா இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அவங்க கிட்ட இவங்க கத்துக்கிறாங்க. நாவல் தொடக்கத்துல ஒரு புயல் வருது. புயல் வந்தவுடனே இவங்களுடைய கூரை, தடுப்பு எல்லாம் பிரிச்சுக்கிட்டு ஓடிடுது. அப்ப கவினா வந்து அம்மா கிட்ட கேட்கிறா, ஏமா கடலுக்கு வேலி போடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு மாரியம்மா சொல்றாங்க, நம்ம வேலி எங்க போடுறது, புயல் அடிச்சா நம்ம வீட்டு வேலியை அடிச்சுட்டு போயிடுது, அரசாங்கம் போட்டாதான் உண்டு அப்படின்னு சொல்றான். ஏமா இரும்பு வேலி போடக்கூடாதா அப்படின்னு கேட்கிறான். அப்ப அம்மா வந்து சொல்றாங்க, அரசாங்கம் செஞ்சாதாம்மா நம்மளால இதெல்லாம் செய்ய முடியாதுன்ட்டு. அது நாவல் கடைசியில கருங்கற்களை கொண்டு வந்து கொட்டி பரப்பி கடலுக்கும் கரைக்கும் நடுவுல ஒரு சுவர் போல ஒரு தடுப்பை அமைக்கிறாங்க. அப்ப புயலால பாதிக்கப்பட்ட மக்களே இப்படி அரசாங்கம் தடுப்பை அமைக்கிற போது மற்றவங்களை திட்டுறாங்க. இது என்னது, இது அநியாயமா இருக்கு. இந்த அகலத்துக்கும் ஹைட்டுக்கும் கல் எடுக்குன்னு ஆம்பளைங்க எங்க ஒதுங்குவாங்க, பொம்பளைங்க எங்க குப்பை கொட்டுவாங்க, பிள்ளைங்க எங்க போய் விளையாடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஆற்றாமை பதிவு பண்றாங்க. இந்த குழந்தைகள் அத்தனை பேரும் கடைசியில அந்த கடலுக்கு நடுவுல இந்த கல்லை கொட்டி கரை அமைச்சது தாங்க முடியாத துன்பத்தோடு என்ன செய்யறாங்கன்னா வருத்தப்படுறாங்க. இனிமே நம்மளால கடலை பார்க்கவே முடியாதா, கடலோரத்துல விளையாடவே முடியாதா, கடல்ல நீச்சல் அடிக்கவே முடியாதா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அந்த கடலுக்கு நடுவுல அமைக்கப்பட்ட அந்த தடுப்புக்காக துன்பப்படுறாங்க. கிளிஞ்சல் பொறுக்க முடியாது, எலிப்பூச்சி பிடிக்க முடியாது, நம்ம கிட்ட இருந்து நம்ம கடலை பறிச்சுட்டாங்க. காலையில கண் வீழ்ச்சி பாக்குறதும் கடல் தான், ராத்திரி தூங்கும் போது பாக்குறதும் கடல் தான். இனிமே நம்மளால அங்க போய் விளையாட முடியாது இல்ல, எல்லாரும் கட்டுப்படுத்த முடியாம அழறாங்க. அப்புறம் ஒரு இளைஞர் நற்பணி மன்றம், அம்பேத்கர் இளைஞர் நற்பணி மன்றம் அப்படின்னு ஒரு மன்றம் ஆரம்பிக்கிறாங்க. அதுல அந்த மன்றத்துல அங்கத்தினர்களாக இருக்கக்கூடிய படித்த இளைஞர்கள் டியூஷன் எடுக்கிறாங்க. அப்ப அந்த டியூஷன் எடுக்கிற அந்த இளைஞர்கள் இந்த குழந்தைகளுடைய மனசை மடை மாற்றுறாங்க. படிச்சு முன்னேறினாதான் ஜாதியும் தீண்டாமையும் நம்ம ஒழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து இந்த டியூஷன்ல சொல்லி கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த குழந்தைகள் மனம் கொஞ்சம் சமாதானம் ஆயிட்டு அந்த அம்பேத்கர் நற்பணி மன்றத்துல போயிட்டு பாடம் படிச்சு நாமளும் நிறைய படிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் ஆசைப்படுறாங்க. அதுக்கப்புறம் அங்கேயே ஒரு பெண்கள் பள்ளிக்கூடம் வருது. 5வது வரைக்கும் படிச்சுட்டா போதும், பெண்கள் அதுக்கு மேல படிக்க கூடாதுன்ற நிலைமையை தாண்டி அதுக்கப்புறம் இந்த குழந்தைகள் உயர்கல்வி படிப்பதற்கு தயாராகிறாங்க. இந்த இதுல ஒண்ணு சொல்லணும். கவினாவுக்கு வந்து பல நேரங்கள்ல தான் பெண் பிள்ளையா பிறந்துட்டோமே, நம்ம என்ன பொம்பளைன்னா மட்டமா அப்படின்னு ஆதங்கம் கவினா மூலமா பல இடங்கள்ல அமிர்தவள்ளி இங்க புலப்படுத்திருக்கிறாங்க. நீ பொம்பளை, இதெல்லாம் உன்னால முடியாது அப்படின்னு சக்திவேலும் மனோகரும் தடுக்கும் போதெல்லாம் அந்த செயலை நம்ம கண்டிப்பா எப்படியாவது செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு கவினா முயற்சி பண்றாங்க. ஒரு நாள் அப்பா கூட போயிட்டு அந்த கட்டு மரத்தை அவுத்து கொடுக்கறதுக்கும் அப்புறம் இதெல்லாம் அப்பா கூட போய் நான் மரத்தை கிளப்பி விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லுக்கு நிக்கிறான். அப்ப அவங்க அண்ணன் சொல்றான், இதுக்குதான் இப்போ ஆம்பளை பிள்ளைங்களோட சேர்ந்து விளையாட விடாதன்னு சொன்னேன், நீ கேட்டியா? இப்ப வந்து இந்த பொண்ணு வந்து இப்படி தெரியுது, மரத்தை கிளப்ப போறேன், மலைக்கு போறேன், ஆண் பேடி மாதிரி அவுத்துட்டு தெரியாதன்னு அம்மா திட்டுறாங்க.
அப்ப பெண்ணுக்கு வந்து எல்லைகள் இதுதான், இதை தாண்டி நீங்க போகக்கூடாது, நீ என்ன பாவாடை தானே கட்டிக்கிற, ட்ரௌசரா போட்டிருக்கேன்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. ஆனா இத்தகைய தடைகளை எல்லாம் தாண்டி இன்னைக்கு பெண்கள் பலரும் சாதித்துள்ளார்கள். அதற்கு உதாரணமாக நம்ம யாரை சொல்லலாம்னா நம்மளுடைய நூலாசிரியராகிய அமிர்தவள்ளியே சொல்லலாம். இன்னைக்கு இன்னும் அவர் பல படைப்புகளை தருவார் என்ற நம்பிக்கையோடும் எனக்கு இத்தகைய வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். ஏன்னா எனக்கு ஒரு 20 நிமிடம் கொடுத்தார்கள், மற்றவர்களுடைய பேச்சையும் நான் கேட்கறதுக்கு ஆவலா இருக்கேன் அப்படின்றதுனால இந்த ஒரு கட்டுரையை நான் பின்னாடி கொடுக்குறேன். அது இலக்கிய வெளியில வந்தா ஏதாவது விடுபட்ட செய்திகளை அதில் நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.